இருக்கும் டாப்பர்ஸ் வாய்ஸ் யூடியூப் சேனல் வழியாக வாழ்த்துக்களை வணக்கத்தையும் தெரிவித்துக் கொள்கின்றோம். இப்போ நம்ம ப்ரீவியஸ் வீடியோவில் என்ன பார்த்தோம் அப்படின்னா, கியூப் ரூட்டுக்குள்ளே இருந்தால் எப்படி ஈஸியாக நம்ம வந்து கியூப் ஃபைண்ட் அவுட் பண்ணணும் அப்படிங்கிறத கண்டுபிடிச்சோம். ஸோ இந்த வீடியோவில் நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா, ஸ்கொயர் ரூட்டில் இருந்துச்சுன்னா ஆல்ரெடி நமக்கு ஸ்கொயர் ஆகிறது தெரியும். நான் இப்போ வீடியோஸ் நம்ம போட்டிருப்போம், அதை நீங்கள் செக் பண்ணி பாருங்கள். இப்போ நம்ம ஸ்கொயர் ரூட்டுக்குள்ளே இருந்தால் எப்படி நம்ம ஃபைண்ட் அவுட் பண்ணணும் அப்படிங்கிறத இந்த வீடியோ பார்ப்போம். இப்போ பார்த்துங்க, அதுக்கு சின்ன ஒரு லாஜிக் இருக்குது பாருங்கள். இப்போ நமக்கு நம்ம ரூட்டுக்குள்ளே இருக்கிற நம்பர் நமக்கு லாஸ்ட் டிஜிட் யூனிட் டிஜிட் வந்து 0வா இருந்துச்சுன்னா நமக்கு ஆன்சர் வரக்கூடியதில் யூனிட் டிஜிட் 0வாக தான் இருக்கும். சப்போஸ் நம்ம ரூட்டுக்குள்ளே இருக்கிறதுல வந்து 1 இருந்துச்சுன்னா நமக்கு ஆன்சர் வரக்கூடியது 1 ஆர் 9 வரும். இப்போ ரூட்டுக்குள்ளே இருக்கிற 4 வந்துச்சு. இப்போ ஃபஸ்ட்டு ப்ராப்ளம் பாருங்கள், 2 3 0 4. அப்படி 4 வந்துச்சுன்னா ஆன்சர் நமக்கு 2 வரும் அல்லது 8 வரும். 5னா 5 தான், 6னா 6,4 வரும், 9னா நமக்கு 3 அல்லது 7 வரும் பாருங்கள். இப்போ ஃபஸ்ட்டு ப்ராப்ளம் நம்ம செய்வோம். இப்போ நமக்கு ரூட் ஆஃப் 2304 இந்த டேபிளை மட்டும் கொஞ்சம் ஞாபகம் வச்சுடுங்க. இப்போ பாருங்கள், 2304னா லாஸ்ட் டிஜிட் நமக்கு என்ன இருக்குது பார்த்தீங்கன்னா, நமக்கு லாஸ்ட் டிஜிட் 4 இருக்குது. ஸோ 4 இருந்துன்னா டேபிளில் பாருங்கள் ஆன்சர் வரைக்கும் பாசிபிலிட்டிஸ் என்ன இருக்குது, 2 வரும் ஆர் நமக்கு 8 வரைக்கான பாசிபிலிட்டிஸ் இருக்குது. 2 வரும் 8 வரைக்கான பாசிபிலிட்டிஸ் இருக்குது. இனி என்ன பண்ணுங்கள், லாஸ்ட் டிஜிட்டை கன்சிடர் பண்ணிட்டோமா, இனி லாஸ்ட் ரெண்டு டிஜிட்டையும் ரிமூவ் விட்டுட்டு இப்போ நம்ம 23 பாருங்கள். ஃபஸ்ட்டு இருக்க 2 டிஜிட் நமக்கு 23. இப்போது நமக்கு 2 ஆர் 8 வரும். ஓகேவா, 2 அல்லது 8 வரும். 23 இருக்குது. இந்த 23 நான் ஸ்கொயர் சொல்லி பாருங்கள். 4 4s ஆர் 4 × 4 16, 5 × 5 25. ஸோ நமக்கு 23 தான் இருக்குது. 25 தாண்டலை, ரீச் ஆகலை. ஸோ நமக்கு அதுக்கோட பிலோஸ்ட் ஸ்கொயர் நமக்கு என்ன பார்த்தீங்கன்னா 16. ஸோ 16 இதோட ஸ்கொயர் நமக்கு 4ஓட ஸ்கொயர். ஸோ ஆன்சர் நமக்கு 42 ஆர் 48. இந்த ரெண்டில் ஏதாவது ஒரு தான் நமக்கு பாசிபிளாக இருக்குது. ஸோ அதை எப்படி செக் பண்ணணும் அப்படின்னா, இப்போ நமக்கு 4 எடுத்தோமா, 4. அப்போ 4 × அந்த 4ஓட நெக்ஸ்ட் நம்பர் என்னது 5. 4ஓட நெக்ஸ்ட் நம்பர் நமக்கு 5. அப்போ 20. ஸோ இந்த செக் பண்ணி பாருங்கள், 23 இந்த 20யோட எப்படி இருக்குது, கம்மியாக இருக்குது. அப்படி தானே, நமக்கு கிடச்ச 20ங்கிறது 23யோட கம்மியாக இருக்குது. அதனால நமக்கு ஹையஸ்ட் ஆன்சர் தான் நமக்கு சூஸ் பண்ணணும். 48 தான் நமக்கான கரெக்டான ஆன்சர். புரிஞ்சிருக்குன்னு நினைக்கிறேன். ஃபஸ்ட்டு லாஸ்ட் யூனிட் டிஜிட்டை பாருங்கள். யூனிட் டிஜிட்டை பார்த்து பாசிபிலிட்டிஸான ஆன்சர் 2 ஆர் 8ங்கிறது வரும். ஸோ ஃபஸ்ட்டு அடுத்த 2 டிஜிட்டையும் விட்டுடலாம். ஃபஸ்ட்டு 2 டிஜிட்டை பாருங்கள், அதில் 23 இருக்குது. ஸோ 23 என்ன பண்ண போகிறோம் இப்போ நம்ம, அதோட ஸ்கொயர் பார்த்தீங்கன்னா 16ம் 25 தான், இன்பிட்வீனில் தான் 23 இருக்குது. அப்போ நமக்கு 23க்கு பிலோ என்ன இருக்குது, நமக்கு 16 இருக்குது. 16 வந்து 4ஓட ஸ்கொயர். ஸோ ஆன்சர் பாசிபிலிட்டிஸ் 42 48 வர்றதுக்கான பாசிபிலிட்டிஸ் இருக்குது. ஸோ 4 அடுத்து இன்ட்டு 5 நமக்கு 20 வருது. ஸோ இந்த 23யோட கம்மியாக இருக்கிறதுனால நம்ம ஹையஸ்ட் ஆன்சர் என்ன பண்ண போகிறோம், நம்ம சூஸ் பண்ண போகிறோம். ஸோ செகண்ட் ப்ராப்ளம் பாருங்கள். இப்போது ரூட் ஆஃப் 3969 இருக்குது. ஸோ டேபிளை பாருங்கள், 9 இருந்துச்சுன்னா பாசிபிலிட்டிஸான ஆன்சர் நமக்கு 3 வரலாம் ஆர் 7 வரலாம். 3 ஆர் 7ங்கிற ஆன்சர் பாசிபிலிட்டிஸ் இருக்குது. ஸோ அடுத்த 2 டிஜிட்டே நம்ம விட்டுடலாம், 69ங்கிறத விட்டுடலாம். ஸோ 39 பாருங்கள். 39 இப்போ பாருங்கள், நம்ம 5ஓட ஸ்கொயரு 25, 6ஓட ஸ்கொயரு 36, 7ஓட ஸ்கொயர் 49. அப்போ இது 6க்கும் 7க்கும் 6 தாண்டிடுச்சு, 7க்கு பிலோவாக இருக்குது. ஸோ 7க்கு பிலோவாக நமக்கு என்ன ஸ்கொயர் இருக்குன்னா 6 இருக்குது. ஸோ நமக்கு அப்போது 63 ஆர் 69ங்கிறது தான் பாசிபிலிட்டிஸான ஆன்சர். இப்போ என்ன பண்ண போகிறோம், 39 பாருங்கள், 39 இருக்குது. இந்த 6 × நம்ம ஆன்சர் வந்து 6 × 6ஓட அடுத்த நெக்ஸ்ட் நம்பர் நமக்கு என்னது 7. அப்போ 6 × 7 நமக்கு 42. ஸோ இந்த 42 எப்படி இருக்குது, 39ஓட அதிகமாக இருக்குது, ஹையஸ்ட் வேல்யூ இருக்கிறனால நம்ம ஆன்சர் என்னது நமக்கு லோயஸ்ட் ஆன்சர் தான், 63 தான் இதோட ரைட் ஆன்சர். ஓகேவா, புரிஞ்சுருக்குன்னு நினைக்கிறேன். இதே மாதிரி இந்த தேர்ட் ஒரு ப்ராப்ளத்தை நீங்கள் ஒன்று சால்வ் பண்ணி பாருங்கள். ஃபோர்த்து வந்து நம்ம என்ன பண்ணுறோம், நம்ம சால்வ் பண்ணுவோம். ஃபோர்த்து பாருங்கள், ரூட் ஆஃப் 1 2 996 இருக்குது. ஸோ 6னா உங்களுக்கு தெரியும் பாசிபிலிட்டிஸ் நமக்கு என்ன இருக்குது, 6 இருக்கும் ஆர் 4 இருக்கும். 6 ஆர் 4ங்கிறது நமக்கு பாசிபிலிட்டிஸ் வாய்ப்பு இருக்குது. இப்போ என்ன பண்ணுங்கள், லாஸ்ட் 2 டிஜிட்டை விட்டுருங்க. இப்போ நமக்கு 1 2 9 இருக்குது. 1 2 9 இருக்குது. ஸோ 1 2 9னா 11ஓட ஸ்கொயர் நமக்கு 121, 12ஓட ஸ்கொயர் 144. ஸோ 144 ரீச் ஆகலை. அப்போ 11க்கு ஸ்கொயருக்கு பக்கத்தில் தான் இருக்குது. அப்போ நமக்கு ஆன்சர் என்ன வரும், 106 ஆர் 114 ஆன்சர் வருக்கான பாசிபிலிட்டிஸ் இருக்குது. இனி என்ன பண்ணுங்கள், 11 × 11ஓட நெக்ஸ்ட் நம்பர் நமக்கு 12. 12 வரும்போது நமக்கு 132ன்னு வரும், 132. ஸோ இந்த 132 எப்படி இருக்குது, 129ஓட அதிகமான ஹையஸ்ட் வேல்யூவாக இருக்குது. ஸோ நமக்கு 129 நம்ம ரூட்டோட வேல்யூ கம்மியாக இருக்கிறதுனால நம்ம ஆன்சர் ஆனது லோயஸ்ட் ஆன்சர் நம்ம சூஸ் பண்ணுவோம். ஆன்சர் நமக்கு 114. ஓகேவா, சப்போஸ் நமக்கு ரூட்டோட ஆன்சர் வந்து ஹையாக இருந்துச்சு, நம்ம மல்டிப்ளை பண்ணக்கூடிய நம்பர்ஸ் வந்து லோவாக இருந்துச்சுன்னா ஹையஸ்ட் வேல்யூ நம்ம என்ன பண்ணணும், சூஸ் பண்ணணும். ஸோ இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கு ஷேர் பண்ணுங்கள். நம்ம சேனலை வந்து சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நெக்ஸ்ட் ஒரு யூஸ்ஃபுல் வீடியோட நம்ம மீண்டும் சந்திப்போம். நன்றி.